இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோன்னா, பாவக்காய் இருக்குது இல்லையா, பாகற்காய் தொக்கு செய்ய போகிறோம். சிம்பிளான மெத்தடு. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதை நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதை நம்ம பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இந்த பாவக்காய் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா பாதி பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது நம்ம வெளியே வேறு பாத்திரத்தில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான தாளிப்பு பார்த்துடலாம். இப்போ பாவக்காய்லாம் எடுத்தாச்சு. அதே பாத்திரத்துலேயே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம், சீரகம், 4 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் தக்காளி தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பாவக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் குக் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ தான் மிளகாத்தூள் வாசனையாக போகுது. அவ்வளோதான், நம்ம பாவக்காய் தொக்கு ரெடி. இதை நம்ம சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு தாறுமாறாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.